நம்முடைய அரசு அமைந்த பிறகு நம்முடைய முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான அந்த கையெழுத்து தான் அந்த விடியல் பயண திட்டம். மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை தான் முதல் கையெழுத்தை போட்டாங்க. கிட்டத்தட்ட 4 வருடங்களில் மட்டும் மகளிர் 625 கோடி பயணங்கள், 625 கோடி முறை பயணங்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க. இதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி. ஒவ்வொரு மகளிரும் மாதம் 800 ரூபாயிலேருந்து 850 ரூபா வரைக்கும் சேமிக்கிறாங்க. அது மட்டுமல்ல, பல்வேறு திட்டங்கள். பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும், படிக்கணும், குழந்தைங்க படிக்கணுங்கிறதுக்காக 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் கிடையாது. மதிய உணவு திட்டம் இருக்குது. இந்தியாவிலே முதல் மாநிலம் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது நம்முடைய மாநிலத்தில், தமிழ்நாடுல. இப்போ பல மாநிலங்களும் பார்த்துட்டு போகிறாங்க இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துறீங்க, நாங்களும் செயல்படுத்தணும் அப்படின்னு. இதனால் குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வர்ற அந்த பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு படித்தா மட்டும் பத்தாது. குறிப்பாக பெண்கள் கல்லூரி போகணும், ஸ்கூல் படித்தா பத்தாது, காலேஜுக்கு போகணும், உயர்கல்வி படிக்கணும்னு புதுமை பெண் திட்டம். அரசு பள்ளியில் படித்து நீங்கள் காலேஜில் படித்தா, எந்த காலேஜாலும் சரி, என்ன கோர்ஸ்னாலும் சரி, மாதம் 1000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்படுகிறது. அதுதான் புதுமை பெண் திட்டம். இந்த திட்டத்தை செயல்படுத்தணுன்னே பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் அதிகமாக காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டோன்னே தலைவருக்கு நிறைய பேர் என்னங்க வெறும் பெண்களுக்காக கொடுக்குறீங்க, ஆண்களுக்கும் சேர்த்து பண்ணுங்கன்னு தான் தலைவர் தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு ஆரம்பித்தார். அதே மாதிரி மாணவர்களும் பள்ளி முடிச்சுட்டு கல்லூரி போய் படிக்கணும்னா படித்தாங்கன்னா அவங்களுக்கு ஊக்கத்தொகை. அதே மாதிரி கடைசி இப்போ நம்முடைய தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டம், செயல்படுத்த முடியாதுன்னு சொன்ன திட்டம் இப்போ கிட்டத்தட்ட 20-25 மாதங்களாக நம்ம பண்ணிட்டோம். அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் 1,15,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் நம்முடைய தலைவர் அவர்கள் வழங்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி பல்வேறு திட்டங்களையும் தலைவர் அவர்கள் பார்த்து செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும். அதனால தான் தொடர்ந்து நம்முடைய தலைவருக்கு இருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு பெருமை என்னென்னா, இந்தியாவில் எந்த தலைவருக்கும் இல்லாத பெருமை, தலைவராக பொறுப்பேற்ற சந்தித்த அனைத்து தேர்தலையும் வெற்றி பெற்ற ஒரே தலைவர் நம்முடைய தலைவர்கள் தான். 2019 கிட்டத்தட்ட 11 தேர்தல் சந்திச்சிருக்கிறோம். 11 தேர்தலையும் தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு வெற்றியை கொடுத்துருக்குறாங்கன்னா ஒவ்வொன்றத்தையும் பார்த்து செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள். அதனால தான் ஒவ்வொரு தேர்தலையும் வெற்றி, சென்ற சட்டமன்ற தேர்தல் வெற்றி, அப்புறம் உள்ளாட்சி தேர்தல்கள் வெற்றி, நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி, இப்போ மீண்டும் அடுத்து சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது 2026. தலைவர் அவர்கள் நம்ம அத்தனை பேருக்கும் ஒரு டார்கெட் கொடுத்துருக்குறாங்க. 234 குறைந்தது 200 தொகுதி நம்ம ஜெயிச்சு காட்ட வேண்டும், வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்கிறாங்கன்னா நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்ற அந்த நம்பிக்கையில் தான். ஆட்சியினுடைய செயல் திட்டங்களை, சாதனைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க கடமை உங்களுக்கு இருக்குது. அதை நீங்கள் நிச்சயமாக செய்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது.